இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு நல்ல மனுஷனை பற்றி தாங்க ஷேர் பண்ண போகிறேன். ஆனால் அவங்க உயிரோடே இல்லைங்க. அவங்க தாங்க மனோகர் பூபதி. மக்களே, இவங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. மக்களே, ரொம்ப நல்ல மனுஷன். இவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்க சன் ஹரிபிரபு வந்து பெரிய லெவலில் வந்து ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. தெய்வ திரு மனோகர் பூபதி ஃபவுண்டேஷன் தான் மக்களை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹரிபிரபு இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பித்த நோக்கமே அவங்க அப்பா வந்து 5 பேருக்கு அதேமாதிரி அமாவாசை அப்போ சாப்பாடு கொடுத்துருவாங்க. அவங்க பெரிய லெவலில் கொடுக்கணும், அப்பா ஆசை இன்னும் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம் தான் மக்களே. வருஷம் ஃபுல்லாக சாப்பாடு கொடுக்குறாங்க. எத்தனையோ பேர் வந்து ஒருவேளை சாப்பாடு இல்லாமலாம் இருந்தாங்க, அவங்களும் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ போட்ட காரணமாக உங்ககிட்ட டொனேஷன் வாங்க இல்லை மக்களே. நிறைய பேர் தெரியாதவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுட்டு மட்டும் அவங்க கொடுக்கல மக்களே, பிள்ளைங்களுக்கு எஜுகேஷனும் பண்ணி கொடுக்குறாங்க. மோர் டீட்டெயிலுக்கு அவங்க கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். இவங்க சாப்பாடு கொடுக்குற லொக்கேஷன் வந்து சென்னை ராயபுரம் RSRM ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் மக்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த வீடியோவில் நமக்கு என்ன புரியுதுன்னா, அவங்க அப்பாவோட ஆசையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களே. உண்மையில ரொம்ப எனக்கே எமோஷனலாக இருக்குது. தன்னோட அப்பாவோட ஆசையை ஃபுல்லாக வந்து நிறைவேற்றுறாங்க. கண்டிப்பாக மக்களே, இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இதனால பயனடைவாங்க. நிறைய பேர் வந்து ஏழ்மையினால் இருப்பாங்க. நான் அவங்களுக்குலாம் இதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லி அங்கே சாப்பிடுவீங்க. ஜனவரி 26 ஆரம்பித்தாங்க மக்களே. இன்னமும் அவங்க பயணம் தொடர்ந்து போயிட்டே இருக்குங்க. இனிமேலும் நல்லா தொடர்ந்து போகும். ஓகே கேஸ், பை அடுத்த வேலை சந்திக்கலாம்.